கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வார்த்தை தந்திருக்கிறார். நாம் சிந்திக்கும்படியாக, நாம் சிந்தித்து தேவனுடைய வழியில் நடக்கும்படிக்காக ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது எனக்குள்ள பல கேள்விகள் எழும்பினது. நம்ம சிறு பிள்ளையாக இருந்த பொழுது சண்டே கிளாஸில் என்ன சொன்னாங்க? ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டா நம்மளை பாதுகாப்பாங்க, ஏசப்பாவை பின்பற்றினா ஒரு நல்ல பாதையில் நிதானமாக நடத்துவாங்க, ஏசப்பாவிட்ட வந்துட்டோன்னா நமக்கு கண்ணீர், கஷ்டம், கவலை எதுவுமே இல்லை. அப்படி தான் சண்டே கிளாஸில், யூத் மீட்டிங்லலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வளர்ந்து வரும் பொழுது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, நமக்கு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்தது எல்கேஜி யூகேஜி பாடம். ப்ரீகேஜியில் சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? ஏ ஃபார் ஆப்பிள், நல்லா ரைம்ஸ் பாடிட்டு படுத்து தூங்கிடலாம், பிஸ்கட்டும் பாலும் கொடுப்பாங்க. அது ஒரு குழந்தை அனுபவங்கிறத புரிந்து கொண்டேன். ஏனென்று சொன்னால், கர்த்தருக்குள் வாழ ஒரு மனிதன் நினைக்கும் பொழுதே இந்த உலகத்தில் அவனுக்கு எதிர்ப்புகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது. பரிசுத்தமாய் வாழணும்னு ஒரு மனிதன் ஆசைப்பட்டாலே போதும், அவனை தேடி பாவ போராட்டங்கள் வருகிறது. உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்பட்டால் போதும், உண்மை அல்லாத காரியங்கள் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கீழ்ப்படியணும்னு என்னைக்கு ஒரு மனிதன் தீர்மானம் பண்ணுகிறானோ, அன்றைக்குத்தான் அவன் இருதயம் கீழ்ப்படியாதபடி முரட்டாட்டம் கொள்ளுகிறது. இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சந்திக்கிற மிகப்பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? நான் அன்பாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா உங்களால் அன்பாக இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களை சூழ்ந்து பொறாமைகள், போராட்டங்கள், எரிச்சல்கள் வந்து உங்களை அன்பற்ற வழியில் தள்ளும். இதை ப்ராக்டிக்கலாக உணர்ந்து கொண்ட பிறகுதான், எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஆமாம், ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஆண்டவருடைய உதவி இல்லாமல் உத்தமனாக உண்மையாக வாழ முடியாது. ஆண்டவருடைய கிருபையில் தயவு இல்லாமல் நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக பின்பற்றவே முடியாதுங்கிறத புரிந்து கொண்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த காரியத்தை எத்தனை உண்மைன்னு சொல்லி நான் என் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டேன். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது, நான் 7th படிக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், அவர் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் 8th படிக்கிறார். அவர் 8th படித்து அந்த புக்கு தான் நான் வாங்கி, நான் 8th போகும்போது படிப்பேன். அவர் 9th போகும்போது அவர் படித்த புக்கை தருவார், அதை வாங்கி தான் படிப்பேன். 5ஆப்பில் இருந்தே அவர் 6ஆப் போகும்போது 5ஆப் புக்கை வாங்கி படித்தேன். எங்கள் வீட்டில் அவ்வளோ கஷ்டம். ஒவ்வொரு வருஷமும் அவர் படித்து முடிச்சுட்டு தர்ற புக்கை வாங்கி தான் மறு வருஷம் நான் படித்தேன். அவ்வளோ கஷ்டம். பட் அந்த பிள்ளைகளுக்கு, அந்த ப்ரொஃபஸருடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, சாஃப்டாக அமைதியாக இருப்பாங்க, பெரிய சேட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க, பிளஸ்ஸடாக இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே பொறாமையாக இருக்கும். வசதியான வீட்டு பிள்ளைங்க, வாத்தியார் வீட்டு பிள்ளைங்க, டீசெண்டாக இருக்கிறாங்க, நம்ம அப்படி ஒரு குடும்பத்தில் பிறக்காமல் போயிட்டோமே அப்படின்னு நான் ஏங்கி இருக்கிறேன், வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி கவனித்து பாருங்கள், ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறாரு, ஒருத்தர் பெங்களூரில் இருக்கிறாரு. இன்றைக்கி அவங்க கடந்த நாட்களில் அவங்க அப்பா இறந்துருந்தாங்கன்னு வந்த பொழுது அவர்கள்ட்ட பேசும்போது, அந்த பிள்ளைகள் ஒருத்தர் கூட ஆண்டவருக்குள்ளே இல்லை, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இல்லை, பரிசுத்த வாழ்க்கையில் இல்லை, ஜெப வாழ்க்கையில் இல்லை, விசுவாச வாழ்க்கையிலே இல்லை. ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கார், உலக பிரகாரமாக நல்ல வசதி வாய்ப்பு. ஒருத்தர் அமெரிக்காவில் செட்டில்டு, நல்ல வசதி வாய்ப்பு. ஒரு மகா பாளையங்கோட்டையிலே சென்னையில் இருக்காங்க, அவங்களும் நல்ல செட்டில்டு. ஆனால் கர்த்தருக்குள்ளே இல்லை. அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, பாலன் நீ ஊழியம் செய்கிறா, ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியமாக இருக்குது, டெய்லி ஜோமனி பைபிள் வாசிப்பா என்ன அப்படின்னாங்க. நான் கேட்டேன், அக்கா நீங்கள் பைபிள் வாசிப்பீங்களா? நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவேன், எப்போமாவது பைபிள் வாசிப்பேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பரலோகத்துக்கு போகணுமே அப்படின்னேன்.
சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறோம், நிறைய பொறுப்புகள் இருக்குல்ல பாலன் அப்படின்னாங்க. ஜென்டிலாக டீசெண்டாக பேசுகிறாங்க, பட் நாட் இன் கிரைஸ்ட். அவங்க அந்த அன்னைமார்கள்ட்ட பேசினா அவங்க சிரிக்கிறாங்க. ஓ, நீ ஊழியம் செய்கிறானே, வெரி குட் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். சரி அண்ணே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாப்மா பாலன், சம் பிஸி மூமெண்ட். அவங்ககிட்ட ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை குறித்து பேசுறதுக்கு நேரம் இல்லை, விருப்பம் இல்லை. அவர்கள் கண் சொருக போன குருடர்களாக இருக்கிறாங்க, தேவனை அறியாதவர்களாக இருக்காங்க. பெர்த் நேச்சர் கிறிஸ்டியன், பட் அவங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்லை. அவங்கள பார்த்து நான் உள்ளத்தில் வேதனைப்பட்ட வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறார்களே. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், எவர்கள் எல்லாம் சிறு வயதில், வாலிப வயதில், திருமணமான நடுத்தர வயதில் துன்பத்தை, கஷ்டத்தை, வேதனையை அனுபவித்தார்களோ அவர்கள் ஆண்டவரை இறுக பற்றி பிடித்து கொண்டார்கள். அவர்கள் ஜெபிக்கிறார்கள், அவர்கள் போராடுகிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள், மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுத்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம சமாதானமாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறோம், நல்லது. ஆனால் சமாதானமாக சந்தோஷமாக வாழ்கிற பலர் கர்த்தருக்குள்ளே இல்லை, கர்த்தரை தேடலை, கர்த்தருடைய வழியில் நடக்கலை. இப்போ யோசித்து பாருங்க, உபத்திரப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள் தானே. சின்ன வயசில் சாப்பிட வழி இல்லாமல், உடுத்திருக்க ட்ரெஸ் இல்லாமல், நல்ல வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்த நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மையாக உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் மிக திட்டமாக சொல்லுது, இள வயதில் நுகத்தை சுமப்பது நல்லது. ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருக்குமா அவன் சொன்னான், அண்ணே இள வயசில் நுகத்தை சுமக்கிறது நல்லது, நான் இள வயதுலலாம் நுகத்தை சுமக்கல, ஆனால் திருமணமான பிறகு நுகத்தை சுமக்கிறேன்னு. நான் சொன்னேன், வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு மனிதன் நுகத்தை சுமந்தான்னா அவன் கண்டிப்பாக கர்த்தரிடத்தில் வருவான், கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்வார். ஸோ இப்போ நீ நுகத்தை சுமக்கிற ஒன்றை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் நுகத்தை சுமக்கிறீங்க, சில பாடுகள் படுறீங்கன்னா வருத்தப்படாதீங்க. நீங்கள் தேவனை கிட்டி சேருவதற்கு அது சரியான வழி. தேவன் உங்களுக்கு மேலே இரக்கம் வைத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அதுதான் வழி. ஆகவே நம்ம தைரியமாக ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே, இதோ இன்றைக்கு உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து வருகிறோம். அது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து நீர் அவர்களுக்கு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் துன்பங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் துயரங்களை அவர்களை விட்டு எடுத்து போடும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையில நடத்துவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் என்று சொன்னது போல உமது பிள்ளைகள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருந்து உங்கள் பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. தேவனுடைய பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒருவராகிலும் கெட்டு போகாதபடி, வெட்கப்பட்டு போகாதபடி உமது அன்பு கரம் அவர்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.